அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஏப்ரல் 18, 2025 வெள்ளிக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னன்னு பார்ப்போம். விண்வெளித்துறையில் ரூபாய் 10,000 கோடி முதலீட்டு இலக்கு அமைச்சரவை முடிவுன்னு தெரிவிச்சிருக்காங்க. விண்வெளித்துறையில் அடுத்த 5 ஆண்டுகளில் ரூபாய் 10,000 கோடி முதலீட்டை ஈர்க்க தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. தலைமைச் செயலகத்தில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் வியாழக்கிழமை நடைபெற்றது. இதில் இந்த முடிவு எட்டப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எவ்வளோ அமௌண்ட்டுன்றதையே பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். ஊழின் காரணத்தால் ஒரு செயல் முடியாமல் போகுமாயின் முயற்சி தன் உடம்பு வருத்திய வருத்தத்தின் கூலியையாவது கொடுக்கும் அப்படின்னு ஆழ்வினை உடைமைன்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடு விதிக்கும் தீர்ப்பு. அவசர சட்டம் கொண்டு வர மத்திய அரசு பரிசீலனை தெரிவிச்சிருக்காங்க. சட்டப்பேரவைகளில் நிறைவேற்றப்படும் மசோதாக்கள் விவகாரத்தில் ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவர் காலக்கெடு விதித்து உச்சநீதிமன்றம் அண்மையில் அளித்த தீர்ப்பின் அமலாக்கத்தை தடுக்கும் வகையில் அரசமைப்பு சட்ட திருத்தம் செய்ய வகை செய்யும் அவசர சட்டத்தை கொண்டு வரும் வாய்ப்பை மத்திய அரசு ஆராய்ந்து வருகிறதுன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இந்த விவகாரத்தில் மத்திய அரசுக்கு 3 வாய்ப்புகள் உள்ளன. முதலாவதாக, தீர்ப்பு அளித்த அதே அமர்விடம் மத்திய அரசு மறு ஆய்வு மனு, அதாவது ரிவ்யூ பெட்டிஷன் தாக்கல் செய்து தீர்ப்பை சில அம்சங்களில் திருத்தம் கோரலாம். இத்தகைய மனு மீதான முடிவு நீதிபதிகளின் அறையிலேயே எடுக்கப்படும். மறு ஆய்வு மனு பலனளிக்காமல் போனால் சீராய்வு மனு கியூரேட்டிவ் பெட்டிஷன் தாக்கல் செய்ய முடியும். இரண்டாவது வாய்ப்பாக, குடியரசுத் தலைவரின் தலையீட்டை கோரி, அதாவது பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் அவர் மூலம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் தீர்ப்பில் தெளிவுரை கோரி அதிக அமர்வு விசாரணைக்கு மாற்ற மத்திய அரசு கோரிக்கை விடுக்கலாம். மூன்றாவதாக, குடியரசுத் தலைவர் அனுமதியுடன் உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்தாமல் அதில் இடம்பெற்ற காலக்கெடு தொடர்பாக மத்திய அரசே அவசர சட்டத்தை கொண்டு வந்தும் பின்னர் அது குறித்து உச்சநீதிமன்ற அரசமைப்பு அமர்விடம் முறையிட்டும் பிரச்சினைக்கு தீர்வு காணலாம். இதில் முதலாவது வாய்ப்பு உரிய பலனை தராது என்பதால் 2ஆம் மற்றும் 3வது வாய்ப்புகளை மத்திய அரசு தீவிரமாக ஆராய்ந்து வருவதாக மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளனன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. 3 ஆண்டுகளில் ஜெர்மனி, ஜப்பானை விட இந்தியா பொருளாதாரம் வளர்ச்சியடையும் சொல்லி நித்தி ஆயோக் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த 3 ஆண்டுகளில் ஜெர்மனி, ஜப்பான் ஆகிய நாடுகளை பின்னுக்கு தள்ளி உலகளவில் 3வது பெரிய பொருளாதாரமாக இந்தியா உருவெடுக்கும் என நித்தி ஆயோக் தலைமை செயல் அதிகாரி, அதாவது CEO PVR சுப்பிரமணியம் வியாழக்கிழமை தெரிவித்தாருன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. பூமிக்கு வெளியே உயிரினம் இதுவரை இல்லாத உறுதியான ஆதாரம் சொல்லி ஒரு கேள்விக்குறியோடு கொடுத்துருக்காங்க. அதாவது சூரிய குடும்பத்துக்கு வெளியே K2 18b என்ற கிரகத்தில் உயிரினங்கள் இருக்கலாம் என்பதற்கான இதுவரை இல்லாத மிக உறுதியான ஆதாரம் உள்ளதாக பிரிட்டன் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. கடலில் வாழும் உயிரினங்கள் தான் அந்த 2 வகை ரசாயன பொருட்கள் வெளிப்படுத்துகின்றன. என்னென்னா, அந்த K2 18b கிரகத்தில் டிமெத்தில் சல்ஃபேட், டிமெத்தில் டிசல்ஃபைடு ஆகிய உயிரினங்கள் இருந்தால் மட்டுமே உருவாகக்கூடிய 2 ரசாயன பொருட்கள் இருப்பது தற்போது கண்டறியப்பட்டுள்ளதாக அதே குழு தற்போது அறிவித்துள்ளது. இது கடல்வாழ் உயிரினங்கள் தான் மேக்சிமம் காணப்படும். எனவே தற்போது கிடைத்துள்ள ஆதாரம் பூமிக்கு வெளியிலும் உயிரினங்கள் இருக்கலாம் என்பதற்கு இதுவரை கிடைத்ததிலேயே மிக உறுதியான ஆதாரம் என்றும் கேம்பிரிட்ஜ் ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர். அப்புறம் சூரிய குடும்பத்துக்கு வெளியே உள்ள எந்த கிரகத்துக்கும் செயற்கைக்கோள்கள் மூலம் அருகில் சென்று ஆய்வு செய்ய முடியாது. அந்த கிரகங்கள் தங்களது சூரியன்களை பூமிக்கு நேராக கடக்கும் போது கிடைக்கும் தரவுகளை வைத்து அவற்றின் அளவு, நிறை மற்றும் அதில் இருக்கும் ரசாயன பொருட்கள் குறித்த விவரங்கள் சேகரிக்கப்படுகின்றன சொல்லியும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஷார்ட்டர் வெர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுங்கிறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.